திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் எனும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1025, அதிகாரம் குடிசெயல் வகை. 1839ஆம் ஆண்டு அமெரிக்க நாட்டில் ஒரு சாதாரண விற்பனை பிரதிநிதிக்கு மகனாக பிறந்தவர் ராக்ஃபெல்லர். வறுமையான சூழலில் தொடர்ந்து படிக்க விருப்பமின்றி தனது 16வது வயதில் ஒரு கமிஷன் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தார். தொடர்ந்து 2 ஆண்டுகள் கடுமையாக உழைத்தும் சம்பளம் உயரவில்லை. எனவே ஒரு நண்பருடன் சேர்ந்து தனியே ஒரு கமிஷன் வியாபாரம் தொடங்கினார். வியாபாரம் நன்கு நடந்து கொண்டிருந்த போது அமெரிக்காவில் கச்சா எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டது. எதிர்காலத்தில் இந்த கச்சா எண்ணெய் வியாபாரம்தான் பெரும் வளர்ச்சியடையும் என துல்லியமாக கணித்தார் ராக்ஃபெல்லர். ஆகவே 1863ஆம் ஆண்டு கச்சா எண்ணெய் வியாபாரத்தில் ஈடுபட்டு பெரும் பணம் ஈட்டினார். உனக்கு பணம் சம்பாதிப்பதற்கு ஏன் இவ்வளவு ஆசை என் நண்பர்கள் அவரிடம் கேட்டபோது, பணம் சம்பாதிப்பதை விட தொழிலில் முதல்வனாக இருக்கவே விரும்புகிறேன். மகிழ்ச்சி என்பது பணத்தில் இல்லை, எனக்கு கிடைக்கும் வெற்றியில்தான் இருக்கிறது என்றார். அவர் சொன்னது போலவே தொழிலில் முதல்வனாக இருந்து மிக அதிகமாக பணம் சம்பாதித்து 1910 முதல் 1937 வரை உலகின் பெரும் பணக்காரராக திகழ்ந்தார். முதல் 50 வருடங்களில் சம்பாதித்த பணத்தை அடுத்து வாழ்ந்த 48 வருடங்களில் நல்ல வழிகளில் செலவிடுவதில் அதிக ஆர்வம் காட்டினார். மருத்துவ ஆராய்ச்சிக்கென ராக்ஃபெல்லர் பல்கலைக்கழகம், மருத்துவ சேவைக்கென ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் என பல்வேறு சேவை நிறுவனங்களை தொடங்கி அமெரிக்காவின் முன்னேற்றத்திலும் முக்கிய பங்கு வகித்தார். உலக மக்கள் அனைவரும் ராக்ஃபெல்லரின் தளராத உழைப்பையும் தாராள குணத்தையும் வெகுவாக புகழ்ந்தனர். தான் எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாக சம்பாதித்து வெற்றி கண்ட ராக்ஃபெல்லர் 100 வயது வரை வாழ வேண்டும் என்கின்ற தனது ஆசை மட்டும் நிறைவேறாமல் 1937ஆம் ஆண்டு தனது 98வது வயதில் இறைவனடி சேர்ந்தார். குற்றமில்லாத வழியில் பொருளீட்டி தன் வீட்டையும் நாட்டையும் மேன்மையடைய செய்து வாழ்பவரை உலகத்தவரெல்லாம் தமது சுற்றமாக நினைத்து சூழ்வர் என்பதை குற்றம் இலனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உலகு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். உழைக்காமல் சம்பாதித்தால் குற்றம், உழைத்து உயர்த்தினால் ஓடி வரும் சுற்றம்.